ஹே ஹலோ ஹால் சூப்பர் டேஸ்டியான பிளாக் சென்னா கிரேவி பார்த்துடலாமா? யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கடாயில எண்ணெய் காஞ்சனா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, ரஃபா சாப் பண்ண வெங்காயம், முக்கால்வாசி வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா கருப்பு மூக்கடல 6 to 8 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தக்காளி நான் கம்மியா தான் சேர்த்திருந்தேன். 2 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்திருந்தேன். மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா வேக வச்சு மூக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க மூக்கடலையை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற மூக்கடலையோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இதுல புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. இதே போல வேற ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Pooja's Cooking Show.